செந்தூரம் மற்றும் சாந்து பொட்டு என்றால் என்னவென்று இந்த பதிவில் பார்ப்போம். செந்தூரம் என்ற வார்த்தையை பிரித்தால் செவந்த கூட்டல் தூரம் சமன் செந்தூரம் என்று வரும். செவந்த என்பது சிவப்பு நிறத்தை குறிக்கும். தூரம் என்பது சூரணம் என்ற வார்த்தையை குறிக்கும். செவந்த கூட்டல் சூரணம் சமன் செந்தூரம். செவந்த சூரணம் செஞ்சூரணமாக மருவி செந்தூரமானது. செம்மண் செவ்வானம் என்ற வார்த்தையின் முதல் பாதி எப்படி சிவப்பு நிறத்தை குறிக்கிறதோ அதேபோல்தான் செந்தூரம் என்பதில் முதல் பாதி சிவப்பு நிறத்தை குறிக்கும். சூரணம் என்பது செய்முறையை குறிக்கும். அதாவது அரைத்து சூடுபடுத்தி பதப்படுத்தி கெட்டுப்போகாமல் தயாரிக்கும் முறைதான் சூரணம். செந்தூரம் என்பது மருத்துவ குணம் கொண்டது. அதனால்தான் செந்தூரம் புனிதமானதாக கோவில்களில் கொடுக்கப்படுகிறது. பெண்கள் அவற்றை நெற்றியிலும் நெற்றி வகுடிலும் தாலியிலும் கழுத்திலும் வைத்துக் கொள்கிறார்கள். அவை இறைவனால் கொடுக்கப்பட்டது என்று நம்புகிறார்கள். சாந்து பொட்டு என்ற வார்த்தையை பிரித்தால் சாந்து கூட்டல் பொட்டு சமன் சாந்து பொட்டு என்று வரும். சாந்து என்பது சார்ந்து என்ற பொருளை குறிக்கிறது. அதாவது ஏதோ ஒரு திரவத்தை அல்லது பொருளை சார்ந்து சேர்த்து கலவையாக மாற்றுவதுதான் சாந்து. உதாரணத்திற்கு வெண்சாந்து, செஞ்சாந்து, கருஞ்சாந்து, சுண்ணாம்பு சாந்து, சாந்து பொட்டு, மயிர் சாந்து, கரிய மச்சாந்து, சந்தனம் சாந்து, நார்ச்சாந்து, கூட்டுச்சாந்து, உலர் சாந்து என பல பொருட்களில் சாந்து என்பது சேர்ந்து உள்ளது. சாந்து என்ற வார்த்தை தனித்து எந்த பொருளையும் தராததால் அவை சார்ந்து என்ற பொருளை குறிக்கிறது. அதாவது சாந்து என்பது கலவைகளை மட்டும் குறிக்கும் சொல்லாக இருக்கிறது. அடுத்த பதிவில் சிகையலங்கார அணிகலன்களை பற்றி பார்ப்போம்.